வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. உனக்கு என்னம்மா பண்ணுது? பேரட்டுது. உனக்கு என்னம்மா பண்ணுது? ஏதோ வயிற்றுக்குள்ள உருட்டுற மாதிரி இருக்கு. உனக்கு உருட்டுது, அவளுக்கு பெரட்டுது, அப்படிதானே? ஆமாம் பாட்டி, சாப்பிடவே முடியல, ஒரே தலை சுத்தலா இருக்கு. அப்படியே மீறி சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தியா வருது. நீ மாசமாகி 42 நாள் ஆகுது. இல்லை பாட்டி, தப்பு. அப்புறம் எத்தனை நாள் ஆகுது? 43. நான் கொஞ்சம் அதிகம் பாட்டி, 48. இல்லை இல்லை, அவளை விட ரொம்ப நாள் கணக்கு உனக்கு அதிகம். 5 நாள் இருக்கு பத்தியா கேப்பு. அதனால அவளுக்கு பேரட்ட தான் செய்யும், உனக்கு உருட்ட தான் செய்யும். உங்களுக்கு 2 பேருக்கு நடக்கிற இதெல்லாம் கரெக்டு தான். அப்படியா பாட்டி? இப்படிதான் ஒட்டிக்கிட்டே இருக்குமோ? இப்படிதான் பரட்டிக்கிட்டே இருக்குமோ? அடே அடே, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? பாட்டி ஹாஸ்பிட்டலு. பாட்டி ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் இருக்கு. ஏய், பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்டது நீ தானே? பாட்டி எனக்கு பொம்பளை பிள்ளை மேல ஆசை இல்லை, ஆம்பளை பிள்ளை மேல ஆசை இல்லை. 2 பிள்ளையும் கடவுள் கொடுத்தாலும் எனக்கு ஓகே பாட்டின்னு சொன்னது நீ தானடா? பாட்டி அடே அடே, நான் கூட இப்படிலாம் அலப்பறைய கிளப்பலடா. 2 பிள்ளைய பெத்தேன், அதுக்கப்புறமா பெத்துக்கணும் தான் நினைச்சேன். கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்காம போயிட்டாரு. இன்னும் 10 பிள்ளை பெத்திருந்தாலும் இருக்கிற இடம் தெரியாம யாருக்கும் தெரியாம தான்டா பெத்திருந்திருப்போம் அந்த காலத்துல. ஏன் கதையை விட்றா? டேய், உங்க அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அம்மாக்கள், என் மருமகளுங்க 2 பேரும் மாசமா எப்ப இருந்தாலுங்க, எப்ப புள்ள பெத்தாலுங்க, அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்தன்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லடா. அந்த அளவுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்தாலுங்க. சின்ன பசங்கள்ல அப்படிதான் இருக்கும். ஏங்க, அதெல்லாம் நியாயம் தாங்க. நானும் ஒரு அளவு தானே பொறுமையா கதை கேட்க முடியும். பாட்டி அன்பு நல்ல பிள்ளை பாட்டி, சொன்னா கேட்டுப்பா. கேக்குறா நல்ல கேள்வியா கேக்குறா. அவ கேக்குற கேள்விக்கலாம் இவ்வளவு நாள் நீ எப்படா பதில் சொன்னனே? உனக்கு நான் கோயிலே கட்டணும்னு இருக்கேன் தாத்தா கிட்ட சொல்லி. பாட்டி மகா கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பா பாட்டி, அதனால மகாவை ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆமாமா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு 48 நாள் ஆயிடுச்சான், அன்பழகிக்கு 42 நாள் தான் ஆகுதான். அதனால இவ புள்ளைய காட்டிலும் அவ புள்ள 5 நாள் பெரிய புள்ளையா. அதனால அது இன்னும் கொஞ்சம் உருளுதான் பெறலுதான். பாட்டி உருளுது பெறலுதான் அதெல்லாம் இப்ப பண்ணாது பாட்டி. குழந்தை 5 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 6 மாசம் ஸ்டார்டிங்ல தான் பாட்டி தெரிய ஆரம்பிக்கும். இப்ப எப்படி உருளும் பெறலும்? நான் படிக்கவே இல்லையா அப்படிலாம்? அடே, படிச்ச உனக்கும் தெரியலையா? படிக்காத எனக்கும் புரியலடா. எப்படிடா இப்ப உருளும் பெறலும்? பாட்டி ஒருவேளை நான் தப்பா படிச்சிட்டனோ? சோதிக்காதீங்கடா. என்ன சோதிக்காதீங்க? என்ன பாட்டி அவ ஏதோ தெரியாம பேசுறா, அதெல்லாம் இப்ப தெரியாதுமா. 6 மாசம் 5 மாசம் ஆகும்னு சொல்லுங்க பாட்டி. எத்தனை தடவை சொல்லுவாங்க? எத்தனை தடவை சொல்லுவாங்க? சொல்லுங்கடா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? காலைல எழுந்ததுல இருந்து பிபி மாத்திரை போட்டு எனக்கு மயக்கம் வருதுடா. அந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க 2 பேரும். இவளுங்களை வச்சு இன்னும் 9 மாசம் காத்திருந்து எப்படி அந்த பிள்ளைய வெளில கொண்டு வர்றதே? சொல்லுங்கடா. மரியாதையா நீ லீவ் போட்டுரு. நீ வேலையை விட்டாலும் விட்டுரு. அதோட வீட்டுல இருக்கிற வேலையை பாருங்க. நீங்களாச்சும் உன் பொண்டாட்டிங்களாச்சு உருளுதான் பெறலுதான் போட்டு மண்டையை வலிக்குதே. பாட்டி அவ சொன்னா நானும் செக் பண்ணேன் பாட்டி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதோ பாருங்க, நானும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் பாட்டி உக்காந்துருக்கேன். எனக்கும் அவன் சொல்றது புரியல பாட்டி. எனக்கே ஒரு நிமிஷம் நான் படிச்சது தான் தப்பா படிச்சிட்டணுன்ற அளவுக்குலாம் யோசிச்சுட்டு தான் பாட்டி உக்காந்துருக்கேன். தெரியுதுல்ல, உனக்கே புரியுதுல்ல என்ன பண்றாளுங்க 2 பேருன்னு. இப்படி பட்டவளங்களை வீட்டுல விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஹாயா கிளம்பி போயிடுவீங்க. நீங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் எப்பறம் இவங்களுக்குலாம் நான் பதில் சொல்றது? இந்த லட்சணத்துல இவளுங்க சொல்றாளுங்க, அந்த காலத்துல நீ எத்தனை பிள்ளை பெத்த பாட்டி, எத்தனை பிரசவத்தை பார்த்திருப்ப பாட்டி, உனக்கு தெரியாதா? உண்மையிலே குழந்தை உருளுது பேரலுதுங்கிறாளுங்கடா. மாசமா இருக்க நேத்தி தானே பாட்டி தெரிஞ்சது. இன்னைக்குள்ள எப்படி பாட்டி இவ்வளோ சிம்டம்ஸ் தெரியும்? அடே, அவளுங்க மாசமா இருந்ததை கண்டே பிடிச்சிருந்துருக்க தேவலடா. கம்மன் இருந்திருந்தாலே அவளுங்க கம்மன் இருந்திருப்பாளுங்க. இப்ப அவளுங்க மாசமா இருக்காளுங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால தான்டா அவளுங்களா காரணத்தை உருவாக்கிட்டு இருக்காளுங்க. இவளுங்க உருவாக்குற காரணம்லாம் படிச்ச அவனுக்கும் தெரியல, படிக்காத எனக்கும் தெரியல. இவளுங்களை வச்சு எப்படா கதையை ஓட்டுறதே? பாட்டி ஆனா நாங்க பாவம்ல, பேஷண்ட்டும் பாவம்ல பாட்டி. அதனால நான் போய் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊர் ஜனங்க பாவம்ல பாட்டி, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. நம்ம ஊருக்காக தானே அப்பா என்ன கஷ்டப்பட்டு போலீஸ் ஆக்குனாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த வேலையை நான் கரெக்டா பார்க்கலனா நம்ம குடும்பத்துக்கு தானே பாட்டி கெட்ட பேரு. யோ பெரியசாமி, பொண்டாட்டி பார்த்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். உன் பேருங்க 2 பேரும் இப்ப நான் சொல்ற பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோயேன், ஒன்னதான் மரியாதை இல்லாத பேசுவோம் பாத்துக்கா. பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். அவளுங்க 2 பேரும் என்ன கூட்டிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துருவாளுங்க போல, பைத்தியக்காரி பட்டம் கட்டி. அந்த அளவுக்கு பேசுறாளுங்கன்னு சொல்றேன். இவனுங்க என்னவோ 2 பேரும் கூலா நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு பேசிட்டு இருக்கானுங்க. பாட்டி அடே என்னால முடியாதுடா. காலையில இருந்து அவளுங்களுக்கு பதில் சொல்லி ஒரே கிறக்கமா வருதுடா. நான் போய் படுக்க போறேன். நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டிங்களாச்சு. பெரட்டுது. எனக்கு கொஞ்சம் பெரிய பாப்பால உருட்டுது.
அப்படிலாம் இந்த ஸ்டேஜில் பண்ணாதுமா. ஐயா டாக்டரே, உங்களுக்கு ஒழுங்காவே பாடம் சொல்லி தரல தெரியுமா? உங்களுக்கு வைத்தியமே பார்க்க தெரியல. பெரட்டது நான் என்ன பொய்யா சொல்றேன்? அன்பு போய் சொல்வாளா? ஆஹா, பொய் சொல்லுவானா போலீஸே? சொல்லுங்க, பொய் சொல்லுவானா? உண்மையிலே உருட்டுதே. டேய் மயங்குறான்டா. ஐயோ, நான் இல்ல. நான் இவ்வளவுதான் கல்ல கொண்டு ஏறிய வந்தேன். குறுக்க இவர் வருவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அம்மா, யாருக்கிட்ட என் ஃப்ரெண்டு மண்டையை உடைச்ச நீ எங்களை கேட்டியா? இல்லை எங்களை ஒரு வார்த்தை கேட்டியாமா? மண்டையை உடைக்க போறோம் இந்த மாதிரின்னு ஏதாவது கேட்டிருந்தா கூட நாங்கள் ஆன்சர் சொல்லியிருப்போம். மண்டையெல்லாம் உடைக்காதமா, அவன் பாவன்னு. டேய் வினோ, பைத்தியமாடா நீ? மண்டையை உடைச்சு ரத்தம் வருது, அவகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். அம்மா, யாரு கேட்டு நீ மண்டையை உடைச்சேன்? டேய் கிறுக்கு பைய ரிஷி, நீ ஏன்டா அதே கேள்வியை கேட்குறேன்? அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா. அப்ப நான் அவளை வெறுப்பேத்தனன்னு சொல்லிட்டு என்ன தானே அடிக்க வந்தா. தெரியாம கல்லு பட்டுருச்சுண்ணே. டேய் மயக்கம் வருதுடா. ஐயோ 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 ஜெகனு, ஆசையா காதலிக்கணும், பொண்ணை தேடணும்னு இருந்தியாடா. இப்படி உன் கனவுல கல்ல தூக்கி போட்டுட்டாங்களே. ரத்தமா கொட்டுதே, இத பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் குமுறுதே. ஐயே, நீங்க என்ன எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடிபட்டுருச்சு. அதுவும் நீங்களாம் டாக்டர்ஸ் தானே. அப்படி இருக்கும்போது புலம்புறீங்க நார்மல் பர்சன் மாதிரி. உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. ஆமால, நாங்க டாக்டர்ஸ் இல்ல. அண்ணா, ஆமா நீங்களாம் டாக்டர்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் உள்ள இருக்கா? நான் போய் எடுத்துட்டு வரவா? இவன் ரத்தத்தை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு, நான் டாக்டர், படிச்ச மெடிசன் எல்லாம் மறந்து போச்சு. அட அரகுற டாக்டருங்களா? மண்டையில ரத்தம் வருது, மூளையில அடிபட்டிருக்குமோ? மூளை இந்த சைடு இருக்குமா அந்த சைடு இருக்குமா? டேய் ரிஷி, உனக்கு ஏதாவது தோணுதா? டீப்பா அடிபட்டிருக்குமோ? டேய், இவங்கலாம் டாக்டர் தானா? என்ன ஏன்னா எல்லாரும் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? உங்களால முடியல அப்படின்னா வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஆமா, ஹாஸ்பிட்டலு, மெடிசனு, ஞாபகம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்னா நாங்க 2 பேர் இருக்கிற பதட்டத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி வராது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். டே முடிவுக்கு வாங்கடா, வலிக்குது. ஐயோ ஐயோ, என் ஜகனு அழுவான் போலயே. ஜகனு இரு சாமி, நான் தூக்குறேன். ஐயோ, ரிஷி டாக்டர், ஜெகன் டாக்டருக்கு என்னாச்சு? அதானே, என்னாச்சு? நான்சி, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அவனுக்கு லைட்டா அடிபட்டுருச்சு. அடே இப்ப எதுக்குடா அந்த புள்ளைய பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? தூக்கிட்டு போடா, ரத்தம் வருது. இல்ல இறக்கி விடுறா, நானாச்சும் போறேன். ஜெகன் இருடா, நான்சி பயப்படுறா பாரு. அவ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, இது லைட்டா ஒரு கல்லுப்பட்ட பிரச்சனை தான் சொல்லிட்டு வரேன். டேய், நீ என் ஃப்ரெண்டு மச்சான். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபிகரை பார்த்து பல்ல காமிச்சிட்டு நிக்கிறியடா, நியாயமாடா இதெல்லாம்? என்னை இறக்கி விடுறா, நானே போறேன். நீ பல்ல காமிச்சு பேசிட்டு பொறுமையா வாடா. டாக்டர், அவருக்கு ரொம்ப வலிக்குது போல. நான் வேணா வீல் சேர் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ நான்சி, நீங்க பதறாதீங்கன்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு பதறாதீங்க. நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்டை வீல் சேர்ல வச்சுலாம் தள்ளிட்டு போக விட்டுருவேனா? அவனை தாங்கறதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். அடே தாங்குறேன்னு சொல்லிட்டு அவனை சாவடிச்சிடாத போடா. அடே கன்ஃபார்ம் என்ன கொன்றுவான்டா, அது மட்டும் தெரியுது. என் ஃப்ரெண்டுக்கு வழி தெரியாத அளவுக்கு நான் தூக்கி வச்சுப்பேன். வழி தெரியாத அளவுக்கு பாட்டு கூட பாடிட்டு போகலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. என் ஃப்ரெண்டு எனக்காக தாங்கிப்பான், அவனுக்காக அவனை நான் தாங்கிப்பேன். கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நுரையால் செய்த சிலையாணி. வினோது காப்பாத்துடா. இப்படி உன்னை ஏந்தி கொண்டே இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் பலி எடுத்தாலும். உயிரை கொடுத்து லவ் பண்ற நான் பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி உயிரை எடுத்து லவ் பண்ண நான் பார்த்ததே இல்லடா. இருட்டு மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். ரிஷி டாக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, வாங்க உள்ள. மச்சான் போடா, செருப்பு கொட்டி அடிப்ப பாத்துக்கப்ப. ஏன் டியர், நீ எதுவும் பயப்படலையே? நீ எதுவும் பயப்படாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரிலாக்ஸா இருன்னா.
ஏமா சொல்லி தொலைமா, அவனை பார்த்து நான் பயப்படல, ரிலாக்ஸா தான் இருக்கேன், பீஸ்ஃபுல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன்னு கூட சொல்லி தொலை, அப்பதான் உள்ள போவான். ரிலாக்ஸாக இருக்கேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். தயவு செஞ்சு உள்ள தூக்கிட்டு போங்க ரிஷி டாக்டர், ப்ளீஸ் உள்ள தூக்கிட்டு போங்க. பாவம். போயிட்டு அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு வந்து இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்ற கதையை நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா இவனுக்கு அடிபட்டப்போ நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு அடிபட்டுச்சு. என்ன புக்குன்றத நான் உள்ள இவனை அட்மிட் பண்ணிட்டு வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மச்சான், மரண வாக்குமூலம் எழுதிக்க மச்சான். நான் செத்தனா இந்த நாயை சும்மா விடாதடா. அஸ்வின் அண்ணன்ட்ட சொல்லி இவனை கண்டிப்பா ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க சொல்லுடா. ஏன் மச்சான், நம்ம நட்பு அவ்வளவுதானா? யோ முடி எடுத்துக்கிட்டு உள்ள போயா, வெறுப்பேத்திக்கிட்டு நிக்கிறாரு பாவம் அந்த மனுஷன். நான்சி, உள்ள தூக்கிட்டு போயா சோடா புட்டி. டேய் எங்கடா வசந்த் யாரையுமே காணோம்? நீ வசந்த கூப்பிட. ஃபர்ஸ்ட் நீ அவனை படுக்க வை, என்ன நான் கூப்பிட்டு வரேன். ஜெகனு, வலிக்குதா சாமி? டேய் வினோ, வசந்த கூப்பிட்டு ரிட்டர்ன் வருவன்ல, அப்ப வெளியில பிஞ்சு செருப்பு ஒன்று கிடக்கும், அதை எடுத்துட்டு உள்ள வாண்ண. அடிப்பட்டது கூட எனக்கு வலிக்கலடா, ஆனா நின்னு உன் காதலை நீ டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்த பாரு, அங்க நீ என்ன கொன்னுட்ட. ஆனா செருப்பட்டி கன்ஃபார்ம் பண்ண எங்கேயும் ஓடிடாத, ஓடினாலும் துரத்திட்டு வந்து அடிப்பேன் பாத்துக்க. முதல்ல என்ன படுக்க வை. எப்படி நாயா இப்படி அடிபட்டுச்சேன்? வீட்டில் தானடா இருந்தீங்க, வேற எங்கேயும் வெளியில போலையே, அப்படி இருக்கும்போது எப்படி அடிபட்டுச்சேன்? வீட்டுல இருக்கும்போது தான் மச்சான் அடிபட்டுச்சு. ஒரு பொண்ணு கல்லால் அடிச்சிட்டான். வீட்டில் இருக்கும்போது அடிபட்டுருச்சு, ஒரு பொண்ணு கல்லால் அடிச்சாளா? டேய் பெயினா இருக்கு, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. லைட் அடிச்சு எவ்வளவு நேரம் தான் பாப்பேன். இருமா, கல்லால் அடிச்சிருக்கான்ற இந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. ஷார்ப்பான கல்லாக தான் இருந்திருக்கணும், அதனால தான் இந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஸோ சின்ன கல் துகள் ஏதாவது உள்ள மாட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறேன். இரு, ஒரே வழியாக க்ளீன் பண்ணிட்டு கட்டு போடுறேன். ஏய் வீணோ, எல்லாரும் வீட்ல இருக்கோம், அதுவும் ஜாலியா ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நான் கால் பண்ணும்பொழுது அப்படி என்ன ஃபன் பண்ணீங்க தலையில அடிபடுற அளவுக்கு? ஏய் நாங்க மட்டும் புக் படிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது வைஷுவோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்திருப்பா போல, அவளும் ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வைஷு அடிக்கிறதுக்காக ஏதோ கல் எடுத்தாலும் அது வந்து ஜெகன் மண்டியில விழுந்துருச்சு. வைஷுவோட ஃப்ரெண்டா? சீனியர் எப்பவுமே வயசு கூட ஒரே ஒரு பொண்ணு தான் குரூப் ஸ்டடி பண்றதுக்காக வருவா. நான் கூட அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்கேன், ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு தான். அந்த பொண்ணு கள்ள கொண்டு அடிக்கிறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. இதுங்க ஏதோ வளருதுங்க. ஆமா, பூமாரி மட்டும்தானே வீட்டுக்கு வருவா. ஏய் பூமாரியாவா சொல்றீங்க? பூமாரியா தெரியலையே, ஆனா நானும் பாத்திருக்கேன். வைஷு கூட எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு மட்டும் தான் உட்காந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பா. மத்தபடி நான் அந்த பொண்ணை நோட் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு பேர் பூமாரியா, பெரிய சோடா புட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த புள்ள தான். ஏய் நல்ல பொண்ணுடா, பெரிய சோடாபட்டி போட்டிருக்கானா? அவ சின்ன வயசுலேருந்தே தலைவலி அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் போட்டுட்டு இருந்தா. இந்த பொண்ணுகிட்ட நானும் பேசியிருக்கேன் சீனியர், சூப்பரா பேசுவா, ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். இன்னசென்ட்டான கேரக்டரோ இன்னசென்ட் இல்லாத கேரக்டரோ என் ஃப்ரெண்டு மண்டையை உடைச்சிருக்கா. உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டானா? டேய் உண்மையிலே இன்னசென்ட்டான பொண்ணு தான். அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதே நம்ம ஃபேமிலியிலேருந்து தான். அப்படியா சீனியர்? ஆமாம், அந்த பொண்ணோட அப்பா நம்ம தோட்டத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ படிப்புக்கு அப்பா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அண்ணன், அப்பா அம்மா, இவ அவ்வளோதான். அப்புறம் அவங்க தாத்தா இருக்காரு. சீனியர் இவங்க தாத்தாவுக்கு தான் அந்த கிட்னி ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒரு டைம் கூப்பிட்டு வந்தாலே, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நம்ம கூட ஸ்கேன்லாம் எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஜெகன் டாக்டர் வரட்டும் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான கரெக்டான சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொன்னமே. ஆமாம், இவன் வந்ததுக்கப்புறம் அந்த கேஸை பார்க்க சொல்லணுன்னு தான் இருந்தோம். வந்த உடனே தீபாவளி அது இதுன்னு அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த தாத்தாவும் பெருசாக தொந்தரவு சொல்லலை. நெக்ஸ்ட் டைம் தொந்தரவு சொன்னால் பார்த்துக்கலாம். ஏன்னா ஏஜ்டு பர்சனில் மெடிசன்லேயே க்யூர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறோம். பட் ஜெகன் வந்ததுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் இன்னும் கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் அவனை பார்க்க சொல்லணும். டேய் நான் ஊர்ல இருக்கும்போது கால் பண்ணியிருந்தியே, ரொம்ப வயசானவர், பட் கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இருக்கும் போல, நீ வந்து பார்த்துட்டு முடிவெடுற அப்படின்னு சொன்னியே. அந்த கேஸ் தான்டா. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ. ஐஷோ அழகா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் பின்னாடி வந்து நினைக்கிறீங்க? காதல் வந்துட்டு அப்படிதான். காதல் எங்க இருந்தாலும் மனசுக்குள்ள அலார மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவ இங்க இருக்காடா பாரு, அவ அங்க இருக்காடா பாருன்னு. அப்படியா? இந்த கருமத்தை கேட்க முடியாம தானே கல்லை கொண்டு அடிக்க போனோம். அந்த கல்லை தேவையில்லாம அந்த டாக்டர் மண்டையை உடைச்சி இப்ப இந்த இடத்துல வந்து குற்றவாளியா நின்றுகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த காதல் தான். இந்த கருமத்தால தான் இங்க வந்து நிக்கிறோன்றதும் தெரியாம திரும்ப சம்பந்தப்பட்ட பையனையே கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு பேசுறா. பத்தியா இவெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? உன்னை பார்க்கத்தான் வீட்டுக்கு போகலான்னு உங்கள் வீட்டு வாசல் கிட்ட வந்தேன். நீங்களாம் பரபரப்பாக இங்கே வெளியில் கிளம்ப பார்த்தேன். சரி நம்பால் என்னடா பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காளேன்னு உன்னையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலு.
ஆமா, நாங்களாம் பரபரப்பா கிளம்பி வந்தோம். என் ஆளை பார்க்க வந்தப்ப பரபரப்பா அவன் எங்கேயோ போறான்னு தான் நானும் பதறி போய் வந்திருக்கேன். அந்த சூடாவது தெரியுமா? இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இந்த கண்ட்ரவி டைலாக்லாம் பேசுறாங்க? அதுவும் நிக்கிறது ஹாஸ்பிட்டல் ஆச்சே. பரபரப்பா கிளம்பி வந்தேன்னு கேக்குறமே. அப்படி பரபரப்பா கிளம்பி வர்ற அளவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க தோணுதா பாரு. உன் உடம்புக்கு ஏதோ ஆயிருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஓ, அப்படி? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் இதயம் தான் என்கிட்ட இருக்குல்ல. அந்த இதயத்துக்கு சின்னதா ஏதாவது பிரச்சனை ஆகுனா கூட எனக்கு தெரிஞ்சிரும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் என் வயசுக்கு எது பிரச்சனைன்னு. இதெல்லாம் பேசி பேசியே தான் ஆள ஒரு மாதிரி ஆக்குறீங்கன்னு. உண்மையதான் வைஷு, என் இதயம் உன்கிட்ட தான் இருக்கு, உன் இதயம் என்கிட்ட தான் இருக்கு. ஏன் எனக்கு ஏதாவது ஆனா உன்னால உணர்வு பூர்வமா உணர முடியாதா? அந்த அளவுக்கு நீ என்ன நினைக்கலையா என்ன? அடவுளே, இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்த. யோ சீனியரே, யாராவது கூப்பிடுறாங்களா? யோ சீனியரே, இங்க பாரியா, கண்ணை திறந்து நல்லா பாரு. இவ்வளவு பெரிய உருவங்க நின்னுகிட்டு இருக்கேன். உன் கண்ணு என்ன குருடா, காது என்ன செவிடா? ஐயோ பூமாரி. ஏய், நீ ஏன் கூட தான் வந்த, ஞாபகம் இருக்கா? இருக்குடி. இதே மாதிரி காதல் வசனம் பேசினந்தான் கடுப்பாகி போய் கல்ல எடுத்து அடிச்சேன். அது உன் மேல படாம இன்னொருத்தர் மேல பட்டுருச்சு. அந்த டாக்டர் இங்க அடிபட்டு ரத்தம் ஒழுக ஒழுக கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். அது ஞாபகம் இருக்கா? ஐயோ, கொலைகேசா? ஆமா, கொலை கேஸ் தான் சீனியர், கொலை கேஸ் தான். ஆனா விட்னஸ் நம்பர் 1 நீங்க, விட்னஸ் நம்பர் 2 இவன், விட்னஸ் நம்பர் 3 தான் நானே. பூமாரி, வேற மாதிரி பேசுவேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு நிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தமே, அவர் என்ன ஆனார்னு இவருக்கு கவலை இல்ல. சரி, நீங்களாச்சும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. என்ன நடந்துச்சுன்றது தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு பயம் இருக்கணுமா இல்லையா? நான் ஏண்டி பயப்படணும்? அடிச்சது நீ தானே. தெரியாதா? படிச்சது இல்லையா, இல்ல கேட்டது இல்லையா? சொல்லு. தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். என்ன அப்படிங்கிற? அடிச்சிரும் பத்துக்க சோடா புட்டி. என்ன கடுப்பேத்தி விட்டு என் வாயால வார்த்தையை வர வச்சு 10 குறைக்கு கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு தூண்டினது நீனே. அப்படி இருக்கும் பொழுது கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு தூண்டினது நீ, கல்லெடுத்து அடிச்சதுன்னா பாதிக்கப்பட்டது அவரு. என்ன முடிவு யார் வேணாலும் எடுக்கட்டும். ஆனா தோ புருஷன், வருங்கால புருஷன் நிக்கிறாரு பத்தியா? அவரு சொன்ன மாதிரி கொலை கேஸா மாறிச்சுன்னு வச்சுக்க. விட்னஸ் நீங்க 2 பேரு தான். அதுக்கப்புறம் தான் நானே. என்ன பூமாரி வக்கீல் ரஞ்சுக்கு பேசுறேன்? அப்படிதான் சீனியர் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். காதல் வசனமா பேசுறீங்க? காதல் வசனம், இந்த காதல் வசனம் பேசணும்னாலதான் நடந்துச்சு இவ்வளவு பெரிய கலவரமே. கடுப்ப தமிழ் இல்லைங்க சொல்லிட்டேன். பூமாரி, சீனியர்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்குங்க, வாய முடிடுங்க. சீனியர், காதல் எப்படின்னு படிக்கிறதுக்கேவா கள்ள கொண்டு அடிச்சிட்டாங்க? பாவீங்களா, வீட்டில் உட்காந்து ஹவு டு லவ் புக்கா படிச்சுட்டு இருந்தீங்க? அந்த புக்கு தான் படிச்சுட்டு இருந்தோம். பட் கல் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல மச்சான். காதல் வரும்னு எதிர்பார்த்தான், ஆனா கல்லு தான் வந்துச்சு. பாவண்டா, கல் எரிஞ்ச பொண்ணு கூட ரொம்ப ஒரு மாதிரியா பேசிக்கிட்டே இருந்தா. என் காதுல விழுந்துட்டே தான் இருந்தது. கார்ல வரும்பொழுது கூட அவர் தலையில வேற ஏதாவது கிளாத் வைங்க, ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வந்தா. இவனுங்களாச்சும் ஏதோ ஃபன் பண்ணிட்டு வந்தானுங்க. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சுடா. பட் அவ பேசுனது எனக்கு கேட்டுச்சு. வெளியில தான் வெயிட் பண்றா. வரும்பொழுது பார்த்தேன். உனக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. டேய், அந்த புள்ள இன்னமா கிளம்பல? இல்லை மச்சான், கிளம்பல. உனக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுட்டு உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வைஷும் வெயிட் பண்றா, பூமாரி வெயிட் பண்றா. டேய், கல்லு கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. வேற எதுவும் பிரச்சனை இல்லை, கிளம்ப சொல்லு 2 பேரையும். நான் கூட சொன்னேன்டா, லைட்டாக தான் அடிபட்டுச்சுமா, நீ ஏமா இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்கேன்னு. பட் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போறேன், நீங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷுவும் வெளில தான் வெயிட் பண்றா, அந்த பொண்ணும் வெளில தான் வெயிட் பண்றா. சரி, ஓகே வசந்த், வைஷுவும் அந்த பொண்ணையும் வர சொல்லு. நானே எதுவும் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கப்புறமாச்சும் கிளியரா கிளம்புறாங்களான்னு பார்க்கலாம். சரிடா, வர சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்டா. அப்பா அம்மா கிட்ட, தாத்தா கிட்ட, மாமா ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம்ல உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி. ஆமாண்டா, வீட்டில் சொல்லி பார்க்க சொல்றேன், இந்த ஊர் பொண்ணாவே பார்க்க சொல்றேன்னு சொன்னியே. அப்படி அவங்க செலக்ட் பண்ண பொண்ணுங்கள்ல பூமாரியும் ஒருத்தி தான். ஏய், அப்ப கல்லு கரெக்டா தான் வந்து விழுந்துச்சா? அப்போ உன் காதலுக்கும் கல்லு தான் மச்சான். அப்பா 2 பேரும் சும்மா இருங்க. என்ன ஃபர்ஸ்ட் அவரை பேச விடுங்க, என்ன சொல்ல வராருன்னு. வசந்த், என்ன சொல்ற? ஆமாண்டா, வீட்டில் பார்க்க சொன்னப்ப அப்பா சொன்ன ஃபர்ஸ்ட் பொண்ணு பூமாரி தான். பட் பூமாரி இருக்கட்டும்ப்பா, நீங்கள் வேறு பொண்ணு ஏதாவது இருந்தாலும் பாருங்கள், அவங்ககிட்ட ஒரு 2-3 பொண்ணு சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ காமிப்போம், அதில் அவன் சூஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பொண்ணை வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தோம். உண்மையாவாடா? உண்மையாக தான் மச்சான், நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்.
நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல எதையும் சொல்லிட்ட. அவங்க வீட்டில் மீடியமான ஃபேமிலி தான். ஸோ வசதி வாய்ப்புலாம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அண்ணன் ஒருத்தன், அப்பா, அம்மா, ஸோ அவங்க தாத்தா. உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நானும் வினோதினியும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். கட்டெல்லாம் போட்டுட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசலாமேன்னு இருந்தேன். அதனால தான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ கூட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அவள் பார்க்கறதுக்கு உள்ளே வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படி வரும்பொழுது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ். அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, பேசுறது பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோ. உனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சொல்லிவிடு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கல்லடிப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த கேப்பில் அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு அமையும். உன்னெல்லாம் நல்ல புள்ள தான். பட் என்ன, நம்ம ரிஷி கொஞ்சம் சின்ன சோடா புடி போட்டிருக்கான், அந்த புள்ள கொஞ்சம் பெரிய சோடா புடி போட்டிருக்கு. என்ன பேர் அழுகி ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா? ஏய் என்ன சந்திரி சாக்கில் கலாய்க்கிற? நாங்க ஒன்றும் பேர் அழுகிலாம் தேடல. ஏற்கனவே ஜெகன் சொல்லிட்டான், எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் என்ன அன்பா பாத்துக்கிற ஒரு ஒய்ஃப் இருந்தா போதும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொண்ணை அன்பா பாத்துக்கிட்டாலே போதும், ஜெகனுக்கு இன்னொரு அம்மாவா இருந்தாலே போதும். என்னடா அழகு அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறியா? ஏய் சீப்போ, அழகுலாம் எதிர்பார்க்கல, வசதியும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையிலே எக்ஸ்பெக்டேஷன் இது மட்டும்தான். என்னை அன்பா பாத்துக்கிற ஒருத்தி, என் மேல கேரிங்கா இருக்கிற ஒருத்தி. அப்புறம் என்ன, இப்போ வருவா, பேசிப்பாரு. உனக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக பேசிடலாம். ஏய் நார்மலா பேசுனதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாம்லடா. இப்போ சொல்லிட்டு வர சொல்றேன் அந்த புள்ளையன்னு சொல்றேன். எனக்கு பேச வராதுடா. டேய் வைஷு கூட வரா. வைஷு உன்னை அண்ணன் கூப்பிட்டோன்னே அந்த பொண்ணும் அண்ணன் கூப்பிட்டுட்டா வேற என்ன பண்ண முடியும்? அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டு போறேன். அண்ணன் கூப்பிட்டா கூட கூப்பிடாத தாயி அப்படின்னு சொல்லிடு. வசந்த் நீ இருடா, அந்த பொண்ணு வரட்டும். ஏய் விட்டா நீ இங்கேயே பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடத்திடுவோம் போல. நாங்களாம் வரல பாட்டத்துக்கு, வைஷுவும் அந்த பொண்ணு வருவாங்க. வேணா வைஷு கிட்ட சொல்லி அனுப்புறோம், 5 நிமிஷத்துல நீ வந்துருமா, ஒரு 10 நிமிஷம் அந்த புள்ள பேசிட்டு வரட்டும்னு. அதுக்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர உன் கூட உட்காந்துலாம் கும்மி அடிக்க முடியாது. டேய் கோத்து விடாதீங்கடா. மச்சான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பொண்ணை பார்க்கறதுலாம் யாருக்கும் அமையாத விஷயம்டா. அதனால சென்டிமெண்ட் சீனாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காரு. இப்படியே பேசி பிக்கப் பண்ணாலும் அது உன்னோட பாடு. அப்படியே முடிவு பண்ணிக்கோ. அடே வர சொல்கிறேன் மச்சான். அவன் சொன்ன மாதிரி வைஷு கிட்ட வேணா சொல்லி அனுப்புறேன், ஒரு 5 மினிட்ஸில் நீ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பொண்ணு இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டோம். இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, மேற்கொண்டு பேசலாமா வேணாமான்றதை நீ தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிக்கிட்டு பேசு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் போகலாம். டேய் அந்த பொண்ணுக்கிட்ட ஆனால் நான் தான் உனக்கு பார்த்துருக்கிற பையன், இந்த எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு அப்படின்லாம் எதுவும் சொல்லி பேச தேவையில்ல. அப்பா இப்போ தான் சொல்லியிருக்காங்க, பூமாரியை கல்யாணம் பண்ணி வச்சா கூட கரெக்டாக தான்டா இருக்கும். ஜெகன் கேரக்டருக்கும் அவள் கேரக்டருக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டிசிஷன் இஸ் யுவர்ஸ் மச்சான். நீ பாரு, அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம். அதனால இப்போதைக்கு நீ யார், அந்த பொண்ணு யாருன்றதெல்லாம் காமிச்சுக்க வேணும், நார்மலாக பேசு. அடுத்தடுத்து கடவுள் உனக்கு வாய்ப்பு கூட கொடுத்துருக்காருடா. அவங்க தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது நீ தான். அந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும் போகும். ஸோ அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பா இருக்கும். உனக்கு கரெக்டான பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதான் ஊருக்கெல்லாம் ஐடியா கொடுப்பான் ஒருத்தன், ஆனா அவன் லவ்வுக்கு ஐடியா தெரியாதே. பேசாதடி, இந்த வாரம் என்ன போ. பாக்குறேன் வந்து என்ன பண்ண போறேன்னு போடா. ஓடி இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயா இவங்க சண்டே வேற நிறுத்த மாட்டாங்க போல. சரி அப்ப எல்லாருக்கும் ரூட் கிளியர். ஸோ நான் போய் நான்சி கிட்ட பேசிட்டு வரேன். உன்னை தூக்கிட்டு வரும்போது வேற அவ பதறிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு போய் பார்த்துட்டு குறைஞ்சிருச்சா அப்படி இல்லைன்றத செக் பண்ணிட்டு வரேன். மேடம் நீங்க கொஞ்சம் போறீங்களா? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வச்சுட்டு வரீங்களா? வர முடியாது. வந்த மட்டும் என்னத்த பேசி லவ் பண்ண போற சொல்லு பார்க்கலாம். என்ன ஹவ் டு லவ் புக் படிச்சுட்டு வந்தோடனே ஓவர் எமோஷனா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் புக்கை பார்த்து லேர்ன் பண்ற விஷயம் லவ் கிடையாது. அப்படிங்களா மேடம்? சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வச்சுட்டு வரலாம். போடாடி. போடி போ வரேன். இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ டிசிஷன் எடுக்க தேவையில்ல. இப்போ வருவா, இன்னும் 2-3 மீட்டிங் கூட வினோ சொல்கிற மாதிரி அவ கூட உனக்கு இருக்குது. ஸோ பேசி பார்த்துட்டு முடிவு சொல்லு போதும். இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே